டோன்ட் டிபெண்ட் டூ மச் ஆன் டெக்னாலஜி. ஏன்னா உங்கள் மூலையிலேருந்து வர வேண்டிய அது இன்னொரு மூளை தான். இப்போ நம்முடைய நியூரல் சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான டூலோ அல்லது இந்த சிஸ்டமோ ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ அது இன்னொரு மூளை. அந்த மூளையே நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சொந்த மூளை என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். சில நேரங்களில் நம்ம சில கற்பனைகள் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி நமக்கு தோணிக்கிட்டு இருக்குன்னா அதை பற்றி நமக்கு ஒரு அபிப்பிராயமே இருந்தது கிடையாது. அதை மாற்றுங்க. ஏன்னா டெக்னாலஜி அப்படி மாற்றிடுச்சு. சிலரால் மட்டுமே சில விஷயங்கள் சாத்தியப்படும் என்றிருந்த தடைகளை எல்லாவற்றையும் தாண்டி அதை செய்வதற்கு ஒரு கன்விக்ஷனும் உங்களுக்கு ஒரு ஹோப்பும் அதை பற்றிய அறிவும் உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த மிகப்பெரிய விஷயத்தை உங்களாலும் செய்ய முடியும் என்பதை நோக்கித்தான் இந்த உலகமும் தொழில்நுட்பமும் உங்களை நகர்த்தி இருக்கிறது. தொழில்நுட்பம் மூலம் உங்களை டெமோக்ரட்டைஸ் தான் பண்ணும். சிங்கிள் மேன் கேன் பில்ட் $1 பில்லியன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸோ சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸையோ ஆரம்ப கட்டத்திலே மேக்னிஃபிஷன்ஸ் அப்பன் கம்பெனிஸ் வாங்கி அதுக்கு $multi-million பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தொழில்நுட்பம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கற்பனையோ அல்லது உங்களுடைய விருப்பத்தையோ கட்டுப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் வளர்த்து கொள்வதற்கான தோதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு. பி அ விஷனரி. ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அடுத்த லெவலுக்கு எங்கே போக முடியும் அப்படிங்கிறத பற்றின ப்ராஸ்பரஸான ஒரு பாஸ்பிரிட்டியோடு இருக்கக்கூடிய திங்கிங் பேட்டர்னை வளர்த்து கொள்வதற்கு நிறைய செய்யுங்கள்.